வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம 7 கறி கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நாட்டு காயில் நம்ம பண்ணுறோம். காய்கறி, பருப்பு வகைகள், அதாவது பட்டாணி சேர்க்கலாம், மொச்சை சேர்க்கலாம், பட்டர் பீன்ஸு, டபுள் பீன்ஸு, எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி சேரணும், கிழங்கு வகைகள் சேரணும், அதேமாதிரி பருப்பு வகைகள் சேரணும். எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த கூட்டு. ஒத்தப்படையில் பண்ணுவோம். 5, 7, 9, 11 அப்படின்ட்டு எவ்வளோ காய்கறினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளால போகலாம். 7 காய் கூட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டாணி, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பூசணிக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், மஞ்சள் பூசணி, நாட்டு காய்கறி எல்லாமே எடுத்துக்கிடலாம். 7, 9, 11 ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. உங்கள் வசதிக்கு நீங்கள் காய்கறி சூஸ் பண்ணிக்கிடுங்க. 7 காய் கூட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அது இப்போ வறுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 7, 8 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, சின்ன பீஸ் பெருங்காயம். இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ கடாயில் ஒன்றாவே போட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். மசாலா வறுபட்டுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துரும். சூடு ஆறட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றாவே கொட்டி வேக வச்சிடலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இது அப்படியே இருந்து வேகட்டும். அதுக்குள்ளால நம்ம அரைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ட்ரை மசாலா எல்லாத்தையும் நான் தனியாக வறுத்துருக்குறேன். இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நல்லா துருவின தேங்காய், பச்சை தேங்காய், கொப்பரை தேங்காய் கூட சேர்க்கலாம். நான் பச்சை தேங்காய் சேர்க்குறதுனால தனியாக வறுக்கிறேன். இதை வறுத்த அந்த மசாலாவோட இந்த தேங்காயும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துடுவோம். நல்லா ஸ்மூத்தாட்டு அரைக்கணும். அளவுக்கு ஒரு சின்ன புளி எடுத்துடுங்க. இதை புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இதோட சேர்த்துடுவோம். காய் நல்லாவே வெந்துச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா, வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு, அரைச்சி வச்ச மசாலா, வேக வச்சு மசிச்ச பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ கரைச்சி எடுத்து வச்ச புளி, தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்ப்பாங்க, வெல்லம் சேர்ப்பாங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். இதுக்கு வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன பீஸ் பெருங்காயம், இதை பொரித்து நம்ம கூட்டில் தட்டிடலாம். 7 கறி கூட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். காலையில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லாவே இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்குறேன்.
வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துடுங்க. நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு, அதை இதில் கொட்டிடலாம். நம்மளோட 7 கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.